ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது மிக முக்கியமான ஒரு நாளானது 2025 பிப்ரவரி மாதம் வரப்போகுது. அந்த நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 11ஆம் தேதி. தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான நாள். குரோதி ஆண்டுடைய என்ன முக்கியமான நாள்னா, கரெக்டாக வந்து அன்று தை மாதத்துடைய 29ஆம் நாள். கிழமை வந்து அன்று ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசமானது வருதுங்க. தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பு தினங்களில் இந்த தினமும் ஒன்றுங்க. இந்த தைப்பூசத்தில் கிரக ராசிகளால் மேஷ ராசிக்காரங்களுக்கு சில ரோகங்கள் உருவாயிருக்கு. அதாவது ராஜயோகம் உருவாயிருக்கு. அந்த யோகம் என்ன, அந்த யோகத்தினால என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்ன யோகம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ வந்து தாள்களை பார்க்கலாம். ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு பரிகாரமும் சொல்வேன், அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தை மறக்காமல் இந்த தைப்பூச நாளில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முருகனுடைய அருள் இன்னும் கிடைக்கும். ஸோ அதனால் பரிகாரம் என்னங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்க இருக்கிறாரு. அவர் தற்போது 10ஆம் இடமான மகரத்தில் வீற்றிருக்கிறாரு. சூரியனுக்கும் மகரம் பகை வீடாக இருக்கும். கும்பத்தில் சனி பகவான் இருக்க போகிறாரு. சூரியன் ஸ்தானம் பலம் என்கின்ற நிலையில் உங்களுக்கு மாறப்போகுது. அதனால் இந்த தைப்பூசம் மிகவும் நிறைவாக உங்கள் ராசிக்கு இருக்க போகுது. உங்களுடைய வருமானம் வந்து திருப்திகரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகளானது அதிகரிக்கும். அதே சமயம் புகழ் அந்தஸ்து இது ரெண்டுமே வந்து உயரும். இந்த உயரக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவங்க மூலிமா பலன் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. தனபலம் மெயினாக வந்து சிறப்பாக இருக்கும். சுப தொழிலெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்யும்போது தடையே இல்லாமல் இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் வந்து காண்பீங்க. அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சி ஏற்படும். பணியிடத்தில் உத்தியோகத்தில் செல்வாக்கு உங்களுக்கு உயரும். பெரிதாக எந்த பிரச்சனையும் இந்த தைப்பூசத்திலேருந்து வருவதற்கு வாய்ப்பில்லை. தைப்பூசத்திலேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சாதகமான பலன் தான் கிடைக்கும். அப்புறம் இராணுவம், காவல்துறை, மருத்துவம் இந்த மாதிரி உள்ளிட்ட அரசு துறையில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு சிறப்பான உயர்வுகளை உங்கள் துறையில் இந்த தைப்பூசத்திலிருந்து காண்பீங்க. இது சார்ந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் வந்து 3ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றிகரமாக மாறும். உதவிகள் கூட ஆக்சுவலி உங்களுக்கு தேடி ஈஸியாக வந்து வரும். குடும்ப தகராறுகள்லாம் உங்களுக்கு நீங்கி ஈஸியாக உங்களுக்கு ஜெயிக்க முடியும். நீண்ட கால மனக்கசப்புக்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு நீங்கும். தந்தை மகன் இவங்களுடைய உறவு வலுவடையும். ஸோ இந்த மாதிரி வலுவடைகிறதுனால ஈஸியாக உங்களால் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அப்புறம் செவ்வாய் சூரியனை பார்க்கும்போது கல்வி, வேலை ஆகியவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கும். மாணவர்கள் கூட கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை காண்பீங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம் இதெல்லாம் நல்லபடியாக அமையும். புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தொழில் விருத்தி செய்வதற்கு வாய்ப்பு நன்றாக இருக்கும். அந்த வாய்ப்பையும் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று 12ஆவது இடத்துல மறைகிறாரு. இதனால் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த டைம் உங்களுக்கு வலுவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சில மாற்றங்கள் இன்னும் வலுவாக வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2வது மற்றும் 3ஆவது இடங்கள் பரிவர்த்தனை பெறும்போது தேவைக்கேற்ற சுப விரயங்கள் இருக்கும்.
சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வந்து உருவாகும். குரு பகவான் 2வது இடத்துல இருந்து சூரியனை பார்க்குறாரு. இதனால் சிவராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும். எல்லாவற்றிலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் பணியிடத்தில் சச்சரவுகள்லாம் உங்களுக்கு குறையும். குழந்தைகள் மூலம் ஆக்சுவலி உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 11வது இடத்துல சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறாரு. 11வது இடத்து சனி எப்போதும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. வெளிநாட்டு வெளிமாநில பயணங்கள் மூலம் ஏற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு உதவிகள் உள்ளிட்டவெல்லாம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அதே போல் பெரும்பாலும் இந்த தைப்பூசம் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம் நடைபெறுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஒருவேளை மன சங்கடமாக இருக்கிறது என்றால் நீங்கள் இந்த தைப்பூசத்தில் எது செய்கிறதாக இருந்தாலும் உங்கள் ராசியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாளுக்கு நாள் தெரிந்து செய்யுங்க. அப்புறம் இந்த தைப்பூச நாளில் சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. சிவன் பார்வதியை வழிபாடு செய்யுங்க. இதை இந்த நாளில் செய்து வருவதன் மூலம் மனநலம் சீரடைந்து தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும். அதனால் இதை வந்து கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க செய்யுங்க. மேஷ ராசிக்காரங்க இந்த தைப்பூசத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுதான் ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இது ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுது, இந்த நாளில் விரதத்தை எளிமையாக முறையில் வீட்டில் எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சு கண்டிப்பாக வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி அன்னைக்கு பூச நட்சத்திரம் வருது. இது முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நம்ம வீட்டிலேருந்தே முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த நாளில் காலை முதல் மாலை வரையும் முருகனை நினைத்து உபவேஷம் இருக்கணும். உபவேஷம் இருந்து தான் முருகனை தரிசிக்கணும், வழிபாடுகள் செய்யணும். அப்படி பண்ணாதான் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். இதுதான் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 விசேஷம். மேலும் இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்தியது இந்த நாளில் தான். மற்றும் மக்களுடைய பசி தீர்க்க அவர் பெயரில் அன்னதானம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஜீவசோதியுடைய 2.5 கலந்த வள்ளலார் பெருமான தைப்பூசத்தில் வணங்கும் போது அவருடைய பெயரை சொல்லி உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்வது நோயற்ற வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை நீங்கள் பெற முடியும். ஸோ இதெல்லாம் தைப்பூசத்தில் பண்ண வேண்டிய விசேஷம். தைப்பூசம் விசேஷமாக கொண்டாடப்படுவதற்கு என்ன காரணங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சிவன் பார்வதியின் மகனாக பிறந்த முருகன் வைகாசி விசாகத்தன்று தோன்றியதால் அந்த நாளை வைகாசி விசாகம் என்று சிறப்பாக கொண்டாடப்படுது. 6 முகனாக பிறந்த முருகன் 6 ரூபங்களை ஒரே ரூபமாக்கிய கார்த்திகை திருநாள் கார்த்திகை தீபம் என்று விசேஷமாக கொண்டாடப்படுது. அதேபோல் அன்னையிடம் வேலை வாங்கி வேல்முருகன் ஆக நின்றது இந்த தைப்பூசம். அதனால தான் இந்த நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. ஸோ இந்த மாதிரி தாங்க தைப்பூசம் உருவானதற்கு வரலாறு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோவில் தைப்பூச வரலாறு, தைப்பூசத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தைப்பூசத்துலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.